இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தொட்டில் கட்ட தெரியறதில்ல. வேஷ்டி இல்லைன்னா சேலையில் தொட்டில் கட்டலாம். சேலைன்னா அது ரெண்டாக கிழிச்சிடணும். அப்போது உயரம் கரெக்டாக வரும். இப்போது நம்ம சேலைக்கு முந்தானையில் சுருக்கு எடுக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கத்தை கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துகிட்டு போக போக சின்ன சின்னதாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக உள்ளதை இன்னும் ரொம்ப குறைவாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் கயிறை இழுத்துட்டோம்னா அந்த முடிச்சு நல்லா இறுகலாயிடும். போடுவாங்க. ஒரு பக்கம் கட்டையாகவும் ஒரு பக்கம் நீளமாகவும் இருக்கும். கட்டையாக இருக்கிறது தலைப்பகுதிக்காக, நீளமாக இருக்கிறது கால் பகுதிக்கு. இப்போ கட்டையாக இருக்க பகுதியிலேருந்து மறுபடி சுருக்கெடுக்க ஆரம்பிக்கணும். தலைப்பகுதி ஏத்தமாக இருக்கணும். ஏன்னா சாப்பிட்டது மேலே வந்துடக்கூடாது. அவங்க வாந்தி எடுத்தால் நமக்கு தெரியணும். அது மூக்கு வழியாக உள்ளே போயிடக்கூடாது. அதுக்காக தலைப்பகுதி எப்போயும் தூக்கி இருக்கிற மாதிரி தான் நம்ம குழந்தைய படுக்க வைக்கணும். தொட்டிலில் மட்டும் இல்லை, கட்டிலில் நீங்கள் படுக்க வைக்கிறதா இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் படுக்க வைக்கணும். தலைப்பகுதிக்கு ஒரு உயரமான துணி கொடுத்து குழந்தைய படுக்க வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.